الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையை கொண்டு அல்லாஹுவினுடைய பண்புகளை குறித்து உண்டான பாடத்தை நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நம்முடைய அறிவின் அடிப்படையில் இறைவனுடைய குதிரத்தை விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் பல விஷயங்கள் நம் கண்முன்னால் தென்படுகிறது. ஒவ்வொன்றும் மிகுந்த அத்தாட்சி பூர்வமாகவும் ஆதாரபூர்வமாகவும் நம்மோடு பரிமாறக்கூடிய வகையில்தான் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிய முடியும். இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதும், அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதும், அது தன்னைத்தானே ஒரு பொருள் தன்னைத்தானே படைத்து கொண்டது என்றோ அல்லது அது இயற்கையாக உருவாகியது என்றோ எதுவுமே சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு ஆளுமையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகத்துவமான உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த உலகம் அது தானாக உருவானது இல்லை என்பதை இறைவன் பல இடங்களில் குரானிலே சுட்டிக்காட்டுகிறான். எந்த ஒரு முன்மாதிரியின்றியும் இறைவன்தான் இவ்வுலகத்தை படைத்தான், மனிதர்களை படைத்தான், படைப்பினங்களை படைத்திருக்கிறான். இப்படி விசாலமான அர்த்தம் கொண்ட வாசகங்களை கொண்டு அல்லாஹு தாலா அல் குரானிலே தன்னுடைய குதிரத்தை நிலைநிறுத்துகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அறிவு ரீதியாக நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் இவ்வுலகம் வானம் பூமியினுடைய தூரம், அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய வாழ்வு முறைகள், அதற்குண்டான வழிகாட்டுதல் முறைகள், அதற்குண்டான உணவு, இது அத்தனையுமே இறைவனால் தீர்மானிக்கப்பட்டுதான் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலா இவ்வுலகை எந்தவிதமான முன்மாதிரியுமின்றி படைத்ததாக சூரத்து தூர் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் சுட்டி காட்டுகிறான். அவர்கள் அடிப்படையின்றி படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களை அல்லாஹ் தான் படைத்தானா என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை புரிந்து கொள்வதற்கு பலத்த அறிவு நமக்கு இருக்கிறது. இறைவேதம் என்பதும் நமக்கு அத்தியாவசியமான ஆதாரங்களை கொடுக்கிறது. இந்த வேதம் என்பது வெறுமனே குரான் மாத்திரமல்ல, இதற்கு முன்பு இருந்த வேதங்கள் எல்லாமே மனித இனத்திற்கு தேவையான, உலகியலுக்கு தேவையான நீதியான சட்டங்களையும் தேவையான அறிவுரைகளையும், மனிதர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை குறித்து உண்டான தெளிவான அறிவை பெற்ற இறைவன், அறிவை கொண்டிருக்கக்கூடிய இறைவன் மனிதர்களுக்கு இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி தருகிறான். பூமியில் இந்த நூற்றாண்டுகள், பல நூற்றாண்டுகள் கடந்திருக்கக்கூடிய தருணங்களிலும் கூட அது ஆதாரபூர்வமான தகவல்களை கொண்டு 1500 வருடங்கள் இந்த குரானுக்குண்டான காலங்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் கூட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை ஆதாரமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று அல்லாஹுடைய விஷயத்தில், அல்லாஹுவை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் பல விதங்கள் இருக்கிறது. அதில் அல்லாஹுவினுடைய பண்புகளை குறித்து உண்டான விஷயங்களும் இருக்கிறது. இறைவன் நாடுகிறான், இறைவன் உதவி செய்கிறான், இறைவன் பார்க்கிறான், இறைவன் பாதுகாக்கிறான் போன்ற வாசகங்கள் எல்லாம் குரானிலே வருகிறது. அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவிலே 2வது வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறான். 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். இறைவன் நாடுவதெல்லாம், இறைவன் நாடுகிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, உங்களுக்கு இறைவன் இலகுவானதை தான் நாடுகிறான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு இறைவன் கஷ்டமானதை நாடவில்லை என்பதாக இறைவன் இந்த இடத்திலே குரானிலே சுட்டி காட்டுகிறான். இன்னொரு வசனத்திலே சுட்டி காட்டுகிற பொழுது 13வது அத்தியாயம் 8, 9 2 வசனங்களிலும் இறைவன் சொல்லுகிற பொழுது, அல்லாஹு யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஸா
ஒமா தகையிலுல் அர்ஹாமு ஒமா தஸ்தாது வகுல்ல ஷையின் இன்தஹு பிமிக்தார். அல்லாஹ் கர்ப்பமாகி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வயிற்றினுடைய அளவை குறித்து இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். அல்லாஹு யாலமு மா தஹ்மிலு குல்லு உன்சா. ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய கற்பத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களே அல்லாஹ் அறிவான். ஒமா தகைதுல் அர்ஹாமு ஒமா தஸ்தாது. அவர்களுடைய கற்பப்பை எப்படி சுருங்குகிறது, எப்படி விரிகிறது என்பதை குறித்து உண்டான ஆற்றல் இறைவனிடத்தில் இருக்கிறது. வகுல்ல ஷையின் இன்தஹு பிமிக்தார். எல்லா விதத்தினுடைய அறிவும் இறைவனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது, அவனுடைய குதிரத்தில் தான் இருக்கிறது என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் ஆலிமுல் கைபி வஷஹாதத்தில் கபீருல் முத்தஆல். ஆலிமுல் ஆலிமுல் கைபி வஷஹாதத்தில் கபீரில் முத்தஆல். இறைவன் சுட்டி காட்டுகிறான், மறைவானவற்றை விஷயத்தில், இது மட்டும் மறைவானவற்றை விஷயத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவும் உள்ளரங்கமாகவும் அறிந்தவன் மிக பெரியவன், மிக மிக உயர்ந்தவன் என்பதாக தன்னை இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இதை பற்றி உண்டான ஒரு சிந்தனை நமக்கு அவசியம் என்பதை குறித்து தான் இந்த பண்புகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இறைவன் இன்னொரு இடத்திலே சுட்டிக்காட்டுகிற பொழுது 58வது அத்தியாயம் முதல் வசனத்திலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். இந்த வசனத்தில் இறைவன் சுட்டிக்காட்டுகிறான், இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். இறைவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. அல்லாஹ்வுடைய தூதுவரனுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரோடு ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களை வைத்து இறைவன் இறக்கக்கூடிய வசனமாக இது இறங்கியது என்பதாக குர்ஆனிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் அந்த பெண்மணி முறையிட்டால், வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, அல்லாஹ் இருவர்களுடைய வாத பிரதிவாதங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தவன். யஸ்மஉ தஹாவுரகுமா, அல்லாஹ் அவர் இருவர்களுடைய வாதங்களையும் கேட்டுக்கொண்டிருந்தான். இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். அல்லாஹ் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்பதாக 58வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு இடத்தில் இறைவன் சுட்டி காட்டுகிற பொழுது, இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. அல்லாஹுக்கு வானம் பூமிகளில் மறைந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரியும் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். அல்லாஹுக்கு தெரியாத ஒண்ணு இந்த பூமியிலேயோ வானத்திலேயோ ஒண்ணுமே இல்லை என்று இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அல்லாஹ்தான் நாம் இந்த பூமியிலே பிறக்குவதற்கு முன்பு நம்மளுடைய தாயினுடைய வயிற்றில் நம்மளுடைய உருவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் தான் என்ன செய்தான், தீர்மானித்தான் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். லா இலாஹ இல்லாஹுல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ் கண்ணியமானவன், மதிநுட்பமானவன் என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது சூரத்துல் ஆல இம்ரானில். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா பல இடங்களில் சூரத்துல் நிசாவில் சுட்டி காட்ட போறது, இன்னல்லாஹ கான பிகுல்லி ஷைஇன் அலீமா. அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி உண்டான அறிவும் கொண்டவன். வகான அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா. இறைவன் இரக்கமானவன், மன்னிப்புக்குரியவன் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். இன்னஹு கான பி இபாதிஹி ஹபீரம் பஸீரா. இறைவன் தன்னுடைய அடியார்களை குறித்து உண்டான அறிவு, அவர்களுடைய செய்திகளை குறித்து உண்டான பார்வையும் அவர்களை பற்றி உண்டான செய்திகளையும் உள்ளடக்கியவன் என்பதாக குர்ஆனிலே சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்திலேயுமே இறைவன் சுட்டி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை பற்றி உண்டான புரிதல் என்பது நமக்கு மிக முக்கியமானது. இன்னொரு இடத்தில் பிரார்த்திப்பவனுடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசனங்களை குறித்து உண்டான விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறோம். நூஹன் இது நாதா மின் கபுலு ஃபஸ்தஜப்னா லஹு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த பொழுது அல்லாஹ்விடத்தை உதவி தேடிய பொழுது அவருடைய பிரார்த்தனையை ஏற்று நாம் பதிலளித்தோம் என்பதாக சூரத்துல் அம்பியாயிலே இறைவன் சுட்டி காட்டுகிறான். இதே போன்று நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸத் குறித்து, அற்புதங்களை குறித்து உண்டான விஷயங்களும் இருக்கிறது. நேரடியாக நபிமார்கள் இந்த பூமியில் இருக்கிற பொழுது, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்பதற்குண்டான ஆதாரங்களை காட்டுங்கள் என்று மக்கள் நபிமார்களிடத்தில் கேட்கக்கூடிய தருணங்களில் அல்லாஹ்வுடைய தூதுவருக்கு இறைவன்
மொஜிசாத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதங்களை கொண்டதாக வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதில் ஒன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கைத்தடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கைத்தடியால் ஓங்கி அடித்ததனுடைய விளைவு கடல் இரண்டாக பிளந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து அந்த கடலில் வெற்றி பெற்றார்கள். அது முஹர்ரமுடைய மாதங்களில் நடந்தது. ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடிய கொடூரக்கார மன்னன் வீழ்ந்து மூழ்கடிக்கப்பட்டான் என்பதாக வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. வேதக்காரர்கள் எல்லோரும் இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து நமக்கு ஆய்ந்தறிய தேவையில்லை. இரண்டாவது, மரணித்தவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர்ப்பிக்க செய்தது. அல்லாஹ்வுடைய தூதுவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அப்படி ஒரு சக்தியை இறைவன் கொடுத்திருந்தான். அவர்கள் உயிர்ப்பித்தெழுந்தார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மூன்றாவது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டிய வரலாறு மக்காவில் இருக்கக்கூடிய தருணங்களில் மக்காவில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்று சொல்லக்கூடிய தருணங்களில் எங்களுக்கு அத்தாட்சிகளை காட்டுங்கள் என்று சொல்லுகிற பொழுது வானத்தை சந்திரனை இரண்டாக பிளந்து அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியதாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அல்லாஹ்வை குறித்து உண்டான புரிதல், தெளிவு, நல்ல அறிவின் அடிப்படையில், ஆய்ந்தறிவின் அடிப்படையில், பகுத்தறிவின் அடிப்படையில் புரிந்து கொள்வதும், அவனுடைய சக்தியையும் அவனுடைய கண்ணியத்தையும் அவனுடைய வல்லமையையும் புரிந்து கொண்டு அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை உறுதியாக நம்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் அறிவு ரீதியாக, சிந்தனை ரீதியிலாக, ஆதார ரீதியாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. வெறுமனே ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் அல்ல, மாறாக பகுத்தறிவு கொண்டு நல்ல தூர நோக்கு பார்வையோடு ஆதாரபூர்வமாக அல்லாஹ்வை குறித்து உண்டான அறிவை பெறுவது நம் மீது அவசியம் என்பதைத்தான் இந்த பாடம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹுவினுடைய இறைமை பற்றி ஈமான் கொள்வது. அல்லாஹு தாலா அவன் மாத்திரம்தான் இறைவன். அவன்தான் இந்த உலகத்தினுடைய அதிகாரி, ரப்பு. அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு துணையும் இல்லை. அப்படிங்கிறத முழுமையாக ஈமான் கொள்வது என்பதுதான் தௌஹீத் ருபூபியா என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய வல்லமையை கொண்டு சாட்சி பகர்வதும், அவனுடைய அரசாட்சி அதிகாரம் அத்தனையும் கொண்டு நாம் ஈமான் கொள்வதும் தான் அடங்கும். அல்லாஹு தாலா சூரத்துல் அராஃபிலே சுட்டி காட்டுகிற பொழுது, அலா அறிந்து கொள்ளுங்கள், லஹுல் ஹல்கு வல் அம்ர், இந்த பூமியில் படைப்பும் படைப்புக்குண்டான அதிகாரமும் அவனுக்குரியதுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவரே, தௌஹீதே ருபூபியா என்று சொல்லப்படக்கூடிய இறைவனுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய படைப்பும் நம்மை படைத்தது மாத்திரமல்ல, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, மௌத்தாகக்கூடிய ஆக்கமும் அழிவும் இறைவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தௌஹீதே இலாஹியா என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் சுட்டி காட்டுகிறான். தௌஹீதே இலாஹியா என்று சொல்லப்படக்கூடியது அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனை வணங்குவதற்கு முழு தகுதியுடையவன் என்பதை புரிந்து கொண்டு அவனை வணங்குதலும் அவசியம். அது தௌஹீதே இலாஹியா என்று சொல்லப்படக்கூடிய மகத்துவமான சொல்லில் உட்படும். அவனை கண்ணியத்துடனும் அவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டு நேசத்தோடு அவனை வணங்குவதை இந்த இறைவசனம் நமக்கு பணிக்கிறது. இவ இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் என்பவன் ஒரே ஒருவன் தான். லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம், அந்த இறைவனை தவிர, அந்த மகத்துவமான இரக்கமுடைய மகபிரத்துடைய மிகுந்த கண்ணியமுடைய இறைவனை தவிர வேறு எவரும் உங்களுடைய இறைவனாக இருக்கவே முடியாது என்பதை ஓரிரை கொள்கையாக பிரகடனப்படுத்துவதுதான் தௌஹீதே இலாஹியா என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவில் இதை குறித்து நமக்கு சுட்டி காட்டுகிறான். நான்காவது, அவனுக்கே உரிய பண்புகள், பெயர்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் தௌஹீதே அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று சொல்லப்படக்கூடிய பிரபலமாக அழைக்கப்படக்கூடியது. தௌஹீதே அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று சொல்லப்படக்கூடியது அல்லாஹுடைய வசனங்கள், அல்லாஹுடைய பெயர்களை தானாகவே இறைவன் நமக்கு குர்ஆனிலே சொல்லி தந்தது போல, அல்லாஹுடைய தூதரின் வாயிலாக நமக்கு கற்றுத்தந்ததே போல, அவனுடைய வல்லமையும் அவனுடைய கண்ணியத்தையும் குறிக்கக்கூடிய பெயர்களை கொண்டு அல்லாஹுவை நாம் புரிந்து கொள்வதும், அவன் மீது நான் நல்லடியார்களாக ஆக வேண்டியதும் கட்டாய கடமை என்பதை புரிந்து கொண்டுதான்
இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது, அழகான பெயர்கள் நிறைய இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு அவனிடத்தில், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். அவனை அழையுங்கள் என்பதாக இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். அல்லாஹ் வேறொரு இடத்தில் சொல்கிற பொழுது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வினுடைய தன்மை போன்று வேறு யாருக்கும் எந்த தன்மையும் வந்துவிடாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன் என்பதாக சூரத்து ஷுஆராவிலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வினுடைய வல்லமையை குறித்தும் அவனுடைய பெயர்களை குறித்தும் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள். அந்த தெளிவை நாம் புரிந்து கொண்டு அதை வேறொரு இடத்தில் தேடுவது என்பது ஷிர்கில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டு, கண்ணியமிக்க இறைவனுடைய வல்லமையும் பெயரையும் அவனுடைய இலாகியத்தையும் புரிந்து கொண்டவர்களாக, அவனுடைய அதிகாரத்தையும் புரிந்து கொண்டவர்களாக ஈமான் கொள்ளுதல் அடிப்படையான ஒரு முஸ்லிமுக்கு அவசியம் என்பதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அல்லாஹ்வினுடைய பண்பை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வைப்பது கூட ஷிர்காக அமையும் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய பண்பு வேறு எவ்விடத்திலும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அல்லாஹ்வை ஈமான் கொள்வதால், நம்பிக்கை கொள்வதால் ஒரு மூமினிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று சொன்னால் குறிப்பிட்ட சில விஷயங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு எவனுக்கும் பயப்பட போவதில்லை. அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் பயந்து நடுங்கி சிரம்பணிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவனிடத்தில் தேவை என்று கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே ஒரு மனிதனுடைய மிக பிரபலமான சுதந்திரமாக இந்த பூமியில் கருதப்படக்கூடியது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சுதந்திரம் என்பது அல்லாஹுவுக்கு மாத்திரம் கட்டுப்படுவது, வேறு எவனுக்கும் கட்டுப்படாமல் இருப்பது. சுதந்திரம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் பயப்படாமல் இருப்பது. சுதந்திரம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு எவரிடத்திலும் கையேந்தாமல் இருப்பது என்பதை குறித்து உண்டான அறிவு நமக்கு வேண்டும். அவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் கண்ணியப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காரணம், அவனுடைய தன்மைகளை குறித்து உண்டான அறிவு நாம் பெற்றிருக்கிறோம். அவனே உயர்ந்தவன், அவனுடைய பூரண அன்புதான் நமக்கு வெற்றியை தரும் என்பதை நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ் ஏவக்கூடியதை செய்தும் அல்லாஹ் தடுத்தவற்றை நிறுத்துவதும் என்பது அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்ததின் அடிப்படையால் நடக்கிறது. அதனால் நாம் நம்பிக்கையாளர்களாக இருக்க முடியும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். மொத்தத்தில் இறைவனை நம்புவதுதான் இவ்வுலக வாழ்வில் வெற்றி, மறுமையில் வெற்றி. மொத்தத்தில் சொர்க்கம் நமக்கு இறைவனை நம்புவதால் மாத்திரமே கிடைக்கும் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.